போனால் நேர்சா எடுத்துகிட்டு போகலாம், நார்சாவா அது பேர், நார்சா எடுத்துகிட்டு போகலாம், இந்த மிட்டாய் எடுத்துகிட்டு போகலாம், பொட்டுக்கல்லை இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன எடுத்துகிட்டு போகலாம் சொல்லுங்க யாராவது? என்னது? என்ன படிப்பினை எடுத்துகிட்டு போகலாம்? அல்லாவுடைய படிப்பினையா? அல்லாவே எடுத்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்று எடுத்துக்கணும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க, எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் ஜன்னத்துல் பகீர் இருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம். ரைட்டு, அதுக்காக நீங்க போய் எடுத்துடாதீங்க. போன தடவை ஒரு டைம் ஹாஜிகள் என்ன செய்ய, ஒரு குச்சியை போய் இப்படி பிச்சேன். வந்த ஹாஜிங்கெல்லாம் நமக்கு ரொம்ப இத்தா செய்யறாங்களா, கட்டுப்படுறாங்க, அவங்களும் அந்த குச்சியெல்லாம் பிக்கிறாங்க. ஏத்தா பிச்சிங்க, நீங்க பிச்சிங்க, நாங்கள பிக்கிறோம். என்னாலா கொடுமையா போச்சு, சும்மா பிச்சியானு. அப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனோமா இல்லையா? இங்க இருந்து 2 கல் எடுத்துட்டு போயிருமா ஊருக்கு போகும்போது? கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். என்னத்தா கல் எடுத்துட்டு போய் ஒரு பலா இங்க பிரயோஜனப்படாது. நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போனோம்னா நம்பிக்கை எடுத்துட்டு போகணும். என்ன எடுத்துட்டு போகணும்? எப்படி ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா, எதிரிகள் முன்னால் நின்று கொண்டு தாக்க தயாராகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னது? லா தஹ்சன் இன்னல்லாஹ். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஃபர்ஸ்ட் தௌஃபீக் தரட்டும். பேசுறது ரொம்ப ஈஸி, நடைமுறை செய்யறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு நம்பிக்கைக்குரியவனா ஆகணும். நீங்க அதுக்காக துஆ செய்யுங்க. நீங்களும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன சோதனை வந்தாலும் முதல்ல யார் நிப்பாட்டணும்? அல்லாஹ் வழிபாடு. அதுதான் நபி கற்றுக்கொடுத்தாங்க, லா தஹ்சன், பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மூமினான் அடியான் அவன் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கும் போது எப்படி ஆறான்? நடக்கக்கூடிய காலாக, அசைக்கக்கூடிய கையாக, சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக யார் மாறுறா? அல்லாஹ் மாறுகிறார். அப்படி இங்கிருந்து செல்லக்கூடிய நாம் முழுமையான நம்பிக்கையோட செல்லணும். எந்த அளவுக்கு நம்பிக்கை? அல்லாஹ் மட்டுமே செய்வான். இன்னொன்னு, நபியின் மீது பிரியம். நபியின் மீது, இந்த குகையில இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்கு கூட யார் இருந்தா? நபி கூட யார் இருந்தா? ஹதீஜா அம்மாவா? யார் இருந்தா? யார் இருந்தாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. உள்ள போனதுமே நிறைய கோட்டையா இருக்கு, நிறைய கோட்டையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக வேண்டி தன்னுடைய தோழர் தன்னுடைய இடத்துல இந்த தலப்பாவை அவிழ்த்து எல்லா ஓட்டையும் அடைச்சார், எல்லா ஓட்டையும் அடைச்சார். நபியின் மீது உள்ள பிரியம். நட்புன்னு அப்படி வைக்கணும். சும்மா டீக்கு நட்பு, காசுக்கு நட்பு, வியாபாரத்துக்கு நட்பு கூடாது. உயிர் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி நபிக்கு தோழனாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா ஓட்டையும் அடைத்து விட்டு, ஒரு ஓட்டை காலியாக இருக்கிறது, அங்கு அந்த வழியாக ஏதேனும் விஷயத்திலிருந்து வரக்கூடாது அடி தன் பாதத்தை மூடிவிட்டு தன்னுடைய தோழனுடைய மடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருக்கிறார். யாருடைய மடியில? யார் தோழன்? அபூபக்கர் சித்திக் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஓட்டை வழியாக வந்த ஒரு பாம்பு அவருடைய காலை கொத்துது. அந்த பாம்புக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த பாம்பு ரொம்ப வருஷமா ஆசைப்படுது, நபியை ஜியாரத் செய்யணும், நபியை ஜியாரத் செய்யணும்னு ஆசை. பாம்பு வந்து பார்த்துச்சு, இது என்னடா காலு, நான் போற பாதையில் யாரை பார்க்க போகிறேன்? என் நபியை பார்க்க போகும்போது இது என்னடா இது காலுன்னு ஒரே போட்டுச்சு. விஷம் ஏறுவதையும் கூட தாங்கி கொண்டு அபூபக்கர் சித்திக் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி அழுகுறாங்க, சத்தம் போட்டு அழுகிறாங்களா? அமைதியாக அழுகிறார்கள். அழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில படுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆயிடு அழுகிறாங்க. கண்ணீர் சொட்டு நபியுடைய முகத்துல படுது. கண்ணீர் சொட்டு நபியுடைய முகத்துல படுது. நபி ஸல்லல்லாஹு என்னப்பா தண்ணி விழுகுதுன்னு சொல்லிட்டு ஒளிச்சு பார்த்தா அபூபக்கர் சித்திக் அழுகிறாங்க. என்ன ஆச்சு தோல்றது, என்னாச்சு கேட்கும்போது, ஏதோ கடிச்சிருச்சு, வலிக்குது. அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்தாங்க. உள்ளிருந்து பாம்பு வந்து சொன்னது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நபியே உங்களை காண வந்திருக்கிறேன், இவர் கால் பட்டது நான் கொத்தி விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துக்கு போய் சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய எந்த இடத்துல பாம்பு குத்துச்சோ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மில் நீரை வச்சு தலையுறாங்க. விஷம் வெளியேறியது, ஷிஃபாவை அல்லாஹ் கொடுத்து விட்டான். பூமியினுடைய எச்சில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஷிஃபா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய மடியில எந்திரிச்சு அவருக்காக துஆ செய்யறாங்க. பிரியமான ஹாஜிமார்களே, இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு நடந்த இடம் தான் இது. காரே சவுர், ஜபலே சவுர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல. ஆகையால் இங்கிருந்து நாம் செல்லக்கூடிய நேரத்திலே நாம் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டியது கல்லோ மண்ணோ அல்ல, மாறாக என்னது? நம்பிக்கை எடுத்து செல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் அல்லாஹ் தான்.
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. யார் அல்லாஹ் தான் என் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் வானத்தையும் வானத்திலிருந்து வானவர்களை இறக்குவான். உதவிக்காக வானவர்களை என்ன செய்வான்? அல்லாஹ் இறக்குவான். அது எப்படி மனித ரூபத்திலும் இருப்பார்கள், எந்த ரூபத்திலும் வேண்டுமானால் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய நம்பிக்கை உறுதிமிக்க நம்பிக்கையாக ஆக்கி, அல்லாஹ் என்ன நம்பிக்கை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பானோ அந்த நம்பிக்கையின் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அனுமதி ஏற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.